திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் தீபமாலா, வயசு 32, வர 166 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியரில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 10,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேருமா. இவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அந்த லைஃப் பிடிக்காம 2 பேர் மனசு ஒத்து பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க வயசு எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களோட 4 வயசு அதிகமாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், 2ஆம் திருமணமாக இருக்கணும், குழந்தைகள் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்த்து பிடிச்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மலை தேன் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தேனை வந்து பல வகையான தேனை ரெடி பண்ணி இவங்க வந்து ஹோல்சேலாகவும் ரீடர்சேலாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் இருக்குது. அது இல்லாமல் விவசாய நிலம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களும் தனியார் கம்பெனியில் ஒரு 10,000 சம்பாதிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதிய முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருடம் பார்க்கலாம். எங்கள் பேர் ஆராதனா, வயசு 30, வர 159 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் காளிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 24,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன ஹஸ்பண்ட் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்களா. இப்போ 2 வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க வயசு எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களோட ஒரு 3 வயசு அதிகமாக இருந்தால் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்கணுன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை வந்து வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண் வந்து உங்கள்கிட்ட பேசி பார்த்து பிடிச்சி போச்சு, மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. வரைக்கும் 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. நல்ல மனசு கொண்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களை புரிஞ்சு நடந்து கடைசி வரைக்கும் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனம் கொண்ட கணவராக தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய கோவிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்மா ஒரு டிபார்ட்மெண்ட்டில். இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, 1 ஏக்கர் வந்து நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் நிலம் குத்தகை விட்டுருக்காங்களாம்மா. ஒரு கடை மட்டும் கட்டி வாடகை விட்டுருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் சில வருஷத்தில் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்களா. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ளே இருக்குமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.